முருகனோட அருள் இருந்தால் மட்டும்தான் இந்த கோவிலுக்கு செல்ல முடியும். நீங்கள் இந்த முருகன் ஆராதனை வீடியோவை பார்ப்பதன் மூலம் உங்களுக்கு அருள் கிடைத்து விட்டதாகவே அர்த்தம். இந்த கோவிலில் கிடைக்கும் கருப்பு நிற திருநீரு வேறு எங்கும் இல்லை. இது இங்கே மட்டுமே உள்ள தனிச்சிறப்பு. இந்த திருநீரு பலர் விசக்கடி, நோய்கள் போன்ற பிரச்சனைகளை குணமாக்கி இருக்கிறது. இதுவரைக்கும் பக்தர்கள் அதே நம்பிக்கையோடு வந்து வழிபடுகின்றனர். உங்கள் வேண்டுதல் நிறைவேறினால் கமெண்டில் ஓம் முருகா என்று சொல்லி இந்த வீடியோவை 5 பேருக்கு ஷேர், லைக் செய்யுங்கள். இந்த முருகன் கோவிலில் தினமும் மதியம் 1 மணிக்கு உச்சிகால பூஜை நடைபெறும். அந்த பூஜைக்கு அபிஷேக பொறுப்பை ஏற்று நடத்தினால் நோய்கள், கடன் பிரச்சனை, திருமணம், குழந்தை வரம் போன்ற அனைத்தையும் முருகன் தீர்த்து வைப்பார் நம்பிக்கை. இந்த கோவில் சுமார் 300 ஆண்டுகளுக்கு முன்பு உருவானது. தீவிர முருக பக்தரான பூசாரி லட்சுமண கவுண்டர் பழனி ஆண்டவரை மனதார நினைத்து வழிபட்டார். அவரின் பக்தியை கண்ட முருகன் கனவில் தோன்றி அவர் இருந்த இடத்தில் இந்த கோவிலை கட்டச் சொன்னதாக நம்பப்படுகிறது. தைப்பூசம் திருவிழா இந்த கோவிலில் மிகவும் சிறப்பாக நடைபெறுகிறது. அந்த நாளில் பக்தர்கள் தாங்களே செய்த பஞ்சாமிர்தத்தை தங்கள் வேண்டுதல்களுக்காக சமைத்து வழிபடுகிறார்கள். இங்கே பில்லி, சூனியம் போன்ற செய்வினைகளை கோவில் இடும்பன் சன்னதியில் தயாரித்து கொடுக்கிறார். இது அத்தகைய சக்தி வாய்ந்த முருகன் கோவில். இந்த கோவிலின் முகவரி வேண்டுமென்றால் எங்கள் கமெண்டில் கேளுங்கள்.